2மே கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அடிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்புங்க. கால்குலேஷன் போடுறதுக்கே நமக்கு டைம் வந்து முக்கால்வாசி செலவு பண்ணிடுறீங்க. அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கால்குலேஷன் பண்ணி அப்ரிவேட் பண்ணி டைப் பண்ணி அதை பேப்பரை வெளில எடுத்து ஸ்கேல் வச்சு நல்லா கோடு போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 50 மார்க் ரெடியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லெட்டர் டைப் பண்ண ஆரம்பிங்க. இதே தான் சீனியருக்கும் நான் சொல்கிறேன். நம்ம சீனியர் ஸ்டேட்மெண்ட் அடிச்சு முடிச்சோமே கீழே ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராவுமே நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். பேரா வந்து டைப் பண்ணாமல் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் அந்த ஹைஃபன் போட்டு முடிச்சதுமே ஜூனியரில் மாதிரியே பேப்பரை எடுத்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கீழே இருக்க பேரா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பேரா டைப் பண்ணணும். அந்த பேராவில் வர 5 லெட்டருக்கு 2 மார்க், ஒரு மிஸ்டேக்காக கருதி நமக்கு 2 மார்க் குறைப்பாங்க. செகண்ட் பேப்பரில் ஓவர் ரைட் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் அது ஒரே மிஸ்டேக்காக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் 60 மார்க் இருக்குது, நமக்கு தேவை 45. அதில் ஒரு 5 மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட போனாலும் போயிட்டு போகுது, திரும்ப திரும்ப பேப்பரை மாற்றி போட்டு டைப் பண்ணணுன்றதுக்காக அதுலேயும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனால் ஒரு 5 மிஸ்டேக் வரையும் விட்டால் கூட நமக்கு அது 50 மார்க் இருக்குது அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க. மேக்ஸிமம் மிஸ்டேக் விடாமல் தான் டைப் பண்ணணும். சப்போஸ் மிஸ்டேக் விடுற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி மனசில் வச்சு 50 மார்க் போதும் அப்படின்னு அடுத்தடுத்த மிஸ்டேக் விடாமல் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எங்கேயுமே கமா கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் கமா கொடுத்து டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா காலமையும் பாருங்கள். 3 காலம் கொடுத்துருக்காங்களா, 4 காலம் கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்றத பாருங்கள். அந்த 4 காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மேலேருந்து கீழே வரையும் பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் கமாவோ டாட்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் நீங்களும் சேர்த்தே அடிச்சிருங்க. நம்ம இஷ்டத்துக்கு நாமளாக ஒரு இடத்த போய் கமா கொடுத்து டாட் வச்சு நாமளாக பிரிக்கக்கூடாது. டாட் வைக்கணுமா கமா வைக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அப்படிலாம் பிரிக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்களும் பிரிங்க. சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பிரிக்க தேவையே இல்லை, அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல கொடுத்து எல்லா இடத்துலையும் கொடுக்காம இருக்காங்க, மற்ற காலங்கள் எதுக்குமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல கமா கொடுத்துருக்காங்க டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஜிட் வைஸாக பார்த்து அடுத்தடுத்ததுக்கு நீங்களாக கமா கொடுத்து போட்டுக்கணும். கமா போட்டு தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள்.